ஆச்சம்யாம். அச்சுதாய நமः, அனந்தாய நமः, கோவிந்தாய நமः, கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ஹிருஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. பவித்திரத்தை எடுத்து வலது கை ரிங் ஃபிங்கரில் போட்டுக்கோங்க. 3 கட்டை தர்பையை எடுத்து காலுக்கடியில் போட்டுக்கோங்க. கையில் 2 ஜலம் விட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. அபவோபஸ்பிரஷ்ய. அதுக்கப்புறம் 3 கட்டை தர்பையை எடுத்து அந்த பவித்திரத்துக்கு கீழே இடிக்கிக்கோங்க. இப்போ இதை சொல்லுங்க மந்திரத்தை. ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. பிராணாயாமம். ஓம் பூஹு, ஓம் புவஹ, ஓகும் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓகும் சத்யம். ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். ஓம் ஆபோ ஜோதிரச அமிர்தம் பிரம்ம போர்பவத்சுவரோம். சங்கல்பம். மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தியம் அபவித்ரஹ பவித்ரோ வா சர்வாவஸ்தாம் கதோபிவா யஸ்மரேத் புண்டரீகாக்ஷம் சபாஹ்ய அப்யந்தரஹ சுசிஹ மானசம் வாசிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராமா ஸ்மரணேனைவ வ்யபோஹதி நசம்சயः. ஸ்ரீராமா ராம ராமா திதிர்விஷ்ணுः ததா வாரः. நக்ஷத்ரம் விஷ்ணுரேவ ச யோகஸ்ச கரணம் சைவ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத். ஸ்ரீ கோவிந்த கோவிந்த அத்ய ஸ்ரீ பகவதः மகாபுருஷஸ்ய விஷ்ணோராஜ்ஞயா பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணः த்விதீயபரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோः தக்ஷிணே பார்ஷ்வே சஹாப்தே அஸ்மின் வர்தமானே व्यवहारिहे प्रभवादि षष्टि संवत्सराणां मध्ये. विश्वावसुनाम संवत्सरे उत्तरायणे हेमन्त ऋतौ मकरमासे कृष्णपक्षे द्वादश्यां पुण्यतिथौ वासरः वासरस्तु गुरुवासर युक्तायां ज्येष्ठा नक्षत्र युक्तायां विष्णु नक्षत्र विष्णु योग विष्णुकरण एवं गुण सकल विशेषण विशिष्टायां अस्यां द्वादश्यां புண்ணியதித்தௌ. அதில் வந்து இப்போ இடம் போட்டுக்கோங்க. உங்களோட கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரானாம். உங்களோட அப்பா பேர், தாத்தா பேர், கொள்ளு தாத்தா பேர் 3ஐயும் சொல்லுங்க. ஷர்மனாம் வசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மத் பித்ரு பிதாமக பிரபிதாமகானா. மறுபடியும் உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. உங்களோட அம்மா பேர், பாட்டி பேர், கொள்ளு பாட்டி பேர் 3ஐயும் வரிசையாக சொல்லுங்க. நாம் நீ தானாம் வசு ருத்ர ஆதித்ய
ஸ்வரூபானாம் அஸ்மத் மாத்ரு பிதாமகி பிரபிதாமகீனாம். உங்கள் மாமாவோட கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரானாம். உங்களோட அம்மா வழி தாத்தா, அம்மா வழி கொள்ளு தாத்தா, அம்மா வழி எள்ளு தாத்தா, 3 பேரையும் சொல்லுங்க. ஷர்மனாம். அம்மா வழி பாட்டி, அம்மா வழி கொள்ளு பாட்டி, அம்மா வழி எள்ளு பாட்டி, 3 பேரையும் சொல்லுங்க. நாம் நீ தானாம் வசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மத் சபத்னீஹ மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகானாம் உபயவம்ச பித்ருணாம் ச அக்ஷய்ய திருப்தியர்த்தம். உத்தராயண சம்ஞக மகரரவி சங்கிரமண புண்ணியகாலே மகரரவி சங்கிரமண ஸ்ராத்தம் ஹிரண்யரூபேண அத்யகரிஷ்யே ததங்கம் திலதர்ப்பணஞ்ச கரிஷ்யே. இப்போ அந்த பவித்திரத்துக்கு இடிக்கின்ற கேளணும் அந்த கட்டை தர்பை அதை நார்த்து சைடு போட்டுருங்க. பூனலை வலம் போட்டுக்கோங்க. 2 ட்ராப் ஜலம் விட்டு கையை க்ளீன் பண்ணிக்கோங்க. அபவுபஸ்ப்ரஷ்ய. இப்போ மறக்காம மறுபடியும் பூனலை இடம் போட்டுக்கோங்க. பூனலை இடம் போட்டுட்டேலா. இப்போ உங்களுக்கு முன்னாடி பெரிய தாம்பாளம் இருக்கு இல்லையா, அதில் கிழக்கு மேற்கா விஷுவல்ஸில் காமிச்சிருக்கிற மாதிரி கட்டை தர்பையை எடுத்து பரப்புங்க. அப்புறம் நம்ம இந்த கூர்ச்சத்தை 2 கூர்ச்சம் எடுத்துக்கோங்க. 2 கூர்ச்சத்தில் அந்த நுனி சவுத் பார்த்து இருக்கிற மாதிரி விஷுவல்ஸில் காமிச்சிருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ சொல்கிற மந்திரம் பூரா முதல் கூர்ச்சத்துக்கு மட்டும்தான். எள்ளு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த மந்திரம் முடிஞ்ச உடனே முதல் கூர்ச்சத்தில் எள்ளை மறித்து போடணும். ஆயாத பிதரஹ சோம்யாக கம்பீரைஹி பதுபிஹி பூர்வைஹி பிரஜாம் அஸ்மபியம் தததோரயிஞ்ச தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மின் கூர்ச்சே பித்ரு பிதாமக பிரபிதாமகான் மாத்ரு பிதாமகி பிரபிதாமகீச்ச ஆவாஹயாமி. முதல் கூர்ச்சத்தில் அந்த எள்ளை மறிச்சாப்பில் போட்டுடுங்க. இப்போ 3 கட்ட தர்பையை எடுத்துக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சகிருதா சின்னம் பரிஹிஹி ஊர்ணாமிருது ஸ்யோனம் பிதுர்பியஸ்துவா பராம்யகம் அஸ்மின் சீதந்துமே பிதரஹ சோம்யாஹ பிதாமகாஹ பிரபிதாமகாஸ்ச அனுஹைசஹ அஸ்மின் கூர்ச்சே பித்ரு பிதாமக பிரபிதாமகானாம் மாத்ரு பிதாமகி பிரபிதாமகீஸ்ச இதமாசனம். பித்திருக்களை அந்த கூர்ச்சத்தில் ஆவாகனம் பண்ணுறோம். ஓகேயா? அதுதான் இந்த மந்திரம். நம்ம கையில் இருக்கிற 3 கட்ட திருப்பையை முதல் கூர்ச்சத்தில் விஷுவல்ஸில் காமிச்சிருக்கிற மாதிரி மறிச்சாப்பில் வச்சுடுங்க. கையில் கொஞ்சம் எள்ளு எடுத்துக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. திலாதி சகலாராதனைஹி ஸ்வர்ச்சிதம். முதல் கூர்ச்சத்தில் அந்த எள்ளை மறிச்சாப்பில் போட்டுடுங்க. முதல் கூர்ச்சம் மந்திரம் எல்லாம் முடிஞ்சுது. இனிமே 2வது கூர்ச்சத்தில் தான் இனிமே வர மந்திரத்தை எல்லாத்தையும் சொல்லணும். ஓகேயா? இது அம்மா வர்க்கத்துக்கு. ஓகேயா? ஸோ இப்போ கீழே எள்ளை எடுத்துக்கோங்க. கீழே வர மந்திரத்தை சொல்லுங்க. ஆயாத மாது பிதரஹ சோம்யாக பதுவிஹி பூர்வைஹி பிரஜாம் அஸ்மபியம் தததோரயிஞ்ச
தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மின் கூர்ச்சே சபத்னீக மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகான் ஆவாஹயாமி. அந்த எள்ள மரிச்சாப்பில் ரெண்டாவது கூர்ச்சத்தில் போடுங்க. இப்போ மறுபடியும் 3 கட்ட தர்பையை எடுத்துக்கோங்க. மந்திரத்தை சொல்லுங்க. சகிருதா சின்னம் பரிஹிஹி ஊர்ணாமிருது ஸ்யோனம் பிதுர்பியஸ்துவா பராம்யகம் அஸ்மின் சீதந்துமே பிதரஹ சோம்யாஹ பிதாமஹாஹ பிரபிதாமஹாஸ்ச அனுஹைசஹ அஸ்மின் கூர்ச்சே சபத்னீக மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகானாம் இதமாசனம். அந்த கட்ட தர்பையை மரிச்சாப்பில் ரெண்டாவது கூர்ச்சத்து மேலே விஷுவல்ஸில் காமிச்சிருக்கிற மாதிரி வைங்கோ. மறுபடியும் கொஞ்சம் எள்ளை எடுத்துக்கோங்க. திலாதி சகலாராதனைஹி ஸ்வர்ச்சிதம். அந்த எள்ளை மரிச்சாப்பில் ரெண்டாவது கூர்ச்சத்தில் போட்டுடுங்க. எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்க. அப்பாவுக்கு தர்ப்பணம் பண்ணணும். உதீரதாம் அவரே உத்பராசக உன்மத்யமாக பிதரக சௌம்யாக அசும் யயூஹு அவுர்காக ரிதஜ்ஞாக தேனோ வந்து பிதர ஹவேஷு. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான். உங்கள் அப்பா பேரை சொல்லுங்க. ஷர்மணக வசு ரூபான் அஸ்மத் பித்ருன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அங்கிரசோனக பிதரக நவக்வாஹ அதர்வாணக பிருகவக சோம்யாசக தேஷாம் வயம் சுமதௌ யஜ்ஞியானாம் அபிபத்ரே சோமனசேஷ்யாம. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. உங்கள் அப்பா பேரை சொல்லுங்க. உங்கள் கோத்திரத்தை சொல்லி கோத்ரான். உங்கள் அப்பா பேரை சொல்லி ஷர்மணக வசு ரூபான் அஸ்மத் பித்ருன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஆயந்துனக பிதரக மனோஜவசக அக்னிஷ்வாதாக பதுபிஹி தேவயானைஹி அஸ்மின் யஜ்ஞே ஸ்வதாய மதந்து அதிப்ரவந்து தே அவது அஸ்மான். உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான். அப்பா பேரை சொல்லுங்க. ஷர்மணக வசு ரூபான் அஸ்மத் பித்ருன் ஸ்வதா நமஸ் தர்ப்பயாமி. இப்போ உங்கள் தாத்தாக்கு தர்ப்பணம் பண்ணணும். ஓகே, இனிமேல் உங்கள் தாத்தா பேர் சொல்லணும். ஊர்ஜம் வஹந்தீஹி அமிர்தம் கிருதம் பயஹ கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயதமே பித்ருன். உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான். உங்கள் தாத்தா பேரை சொல்லுங்க. ஷர்மணக ருத்ர ரூபான் அஸ்மத் பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. பித்ருப்யஹ ஸ்வதாபிப்யஹ ஸ்வதா நமः பிதாமகேப்யஹ ஸ்வதாவிப்யஹ ஸ்வதா நமः பிரபிதாமகேப்யஹ ஸ்வதாவிப்யஹ ஸ்வதா நமः. அக்ஷன் பிதரஹ. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான். உங்கள் தாத்தா பேரை சொல்லுங்க. ஷர்மணக ருத்ர ரூபான் அஸ்மத் பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ये चेह पितरः ये चनेह यागश्च विद्म याकुम् उचन प्रविद्म अग्ने तान् वेत यदिते जातवेतः दयाप्रत्तम् स्वताय मदन्तु. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான்.
உங்கள் தாத்தா பேரை சொல்லுங்க. ஷர்மணஹ ருத்ர ரூபான் அஸ்மத் பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இனிமே உங்கள் கொள்ளு தாத்தாக்கு தர்ப்பணம் பண்ணணும். கொள்ளு தாத்தா பேர் தான் சொல்லணும். ஓகேயா? மதுவாதாக ருதாயதே மதுக்ஷரந்தி சிந்தவஹ மாத்வீர்ணஹ சந்தோஷதீஹி. உங்களோட கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான் உங்கள் கொள்ளு தாத்தா பேர் சொல்லுங்க. ஷர்மணஹ ஆதித்ய ரூபான் அஸ்மத் பிரபிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மதுநத்தம் உதோஷசி மதுமத் பார்த்திவம் ரஜஹ மதுத்யோஹு அஸ்பினப்பிதா. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான் உங்கள் கொள்ளு தாத்தா பேர் சொல்லுங்க. ஷர்மணஹ ஆதித்ய ரூபான் அஸ்மத் பிரபிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மதுமான்னஹ வனஸ்பதிஹி மதுமான் அஸ்து சூரியஹ மாத்வீஹ காவோ பவந்துனஹ. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான் உங்கள் கொள்ளு தாத்தா பேரை சொல்லுங்க. ஷர்மணஹ ஆதித்ய ரூபான் அஸ்மத் பிரபிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஃபஸ்ட்டு கூர்ச்சத்திலேயே கண்டினியூ பண்ணுங்க. இனிமே உங்கள் அம்மாவுக்கு தர்ப்பணம். உங்கள் அம்மா பேர் சொல்லணும். ஓகேயா? உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராக அம்மா பேர் சொல்லுங்க. நாம்னீஹி வசு ரூபாக அஸ்மத் மாத்ரு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. உங்களோட கோத்திரத்தை மறுபடியும் சொல்லுங்க. உங்கள் அம்மா பேரை சொல்லுங்க. உங்கள் கோத்திரத்தை சொல்லி கோத்ராக உங்கள் அம்மா பேரை சொல்லு. நாம்னீஹி வசு ரூபாக அஸ்மத் மாத்ரு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மறுபடியும் உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராக உங்கள் அம்மா பேரை சொல்லுங்க. நாம்னீஹி வசு ரூபாக அஸ்மத் மாத்ரு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மறுபடியும் இப்போ உங்களோட பாட்டிக்கு தர்ப்பணம். ஓகேயா? இனிமே பாட்டி பேர் சொல்லணும். இப்போ உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராக உங்கள் பாட்டி பேரை சொல்லுங்க. நாம்னீஹி ருத்ர ரூபாக அஸ்மத் பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மறுபடியும் உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராக பாட்டி பேரை சொல்லுங்க. நாம்னீஹி ருத்ர ரூபாக அஸ்மத் பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மறுபடியும் உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராக பாட்டி பேரை சொல்லுங்க. நாம்னீஹி ருத்ர ரூபாக அஸ்மத் பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இப்போ பாட்டிக்கு முடிஞ்சுது. அடுத்தது உங்கள் கொள்ளு பாட்டிக்கு. ஓகேயா? இனிமேல் கொள்ளு பாட்டி பேர் சொல்லணும். உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராக கொள்ளு பாட்டி பேரை சொல்லுங்க. நாம்னீஹி ஆதித்ய ரூபாக அஸ்மத் பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மறுபடியும் உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராக கொள்ளு பாட்டி பேரை சொல்லுங்க. நாம்னீஹி ஆதித்ய ரூபாக அஸ்மத் பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மறுபடியும் உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராக உங்கள் கொள்ளு பாட்டி பேரை சொல்லுங்க. நாம்னீஹி ஆதித்ய ரூபாக அஸ்மத் பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இப்போ முதல் கூர்ச்சத்திலே மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்க. கீழே வர மந்திரத்தை சொல்லி 3 வாட்டி தர்ப்பணம் பண்ணணும். ஓகேயா? ஞாதா ஞாத பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதா ஞாத பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதா ஞாத பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஊர்ஜம் வஹந்தீஹி அமிர்தம் கிருதம் பயஹ கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த
தர்ப்பயதமே பித்ருன்னு திருப்பியத திருப்பியத திருப்பியத. இனிமே ரெண்டாவது கூர்ச்சத்தில் பண்ணணும் அம்மா வழிக்கு. ஓகேயா? இனிமே உங்களோட மாமாவோட கோத்திரத்தை தான் சொல்லணும், உங்கள் கோத்திரம் சொல்லக்கூடாது. பின்னாடி வர்றது மாதிரி எல்லாத்துக்குமே. ஓகேயா? ஸோ எள்ளு எடுத்துக்கோங்க. ரெண்டாவது கூர்ச்சத்தில் இந்த தர்ப்பணத்தை பண்ணுங்க. உதீரதாம் அவரே உத்பராசக உன்மத்யமாக பிதரக சோம்யாசக அசும் யயூஹு அவர்காக ருதஜ்ஞாக தேனோ வந்து பிதர ஹவேஷு. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான் உங்கள் அம்மா வழி தாத்தா பேர் சொல்லுங்க. ஷர்மணஹ வசு ரூபான் அஸ்மத் மாதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அங்கிரசோனஹ பிதரஹ நவக்வாஹ அதர்வாணஹ பிருகவஹ சோம்யாசஹ தேஷாம் வயம் சுமதௌ யஜ்ஞானாம் அபிபத்ரே சோமனசேஷ்யாம. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான் உங்கள் அம்மா வழி தாத்தா பேர் சொல்லுங்க. ஷர்மணஹ வசு ரூபான் அஸ்மத் மாதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஆயந்துனஹ பிதரஹ மனோஜவசஹ அக்னிஷ்வாதாஹ பதுபிஹி தேவயானைஹ அஸ்மின் யஜ்ஞே ஸ்வதாய மதந்து அதிப்ரவந்து தே அபந்து தஸ்மான். உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான் உங்கள் அம்மா வழி தாத்தா பேர் சொல்லுங்க. ஷர்மணஹ வசு ரூபான் அஸ்மத் மாதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இனிமே உங்கள் அம்மா வழி கொள்ளு தாத்தாக்கு பண்ணணும். இனிமேல் அம்மா வழி அம்மா கோத்திரம் உங்கள் அம்மா வழி கொள்ளு தாத்தா பேர் சொல்லணும். ஓகேயா? ஊர்ஜம் வகந்தீஹி அமிர்தம் கிருதம் பயஹ கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயதமே மாது பித்ருன்னு உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான் உங்கள் அம்மா வழி கொள்ளு தாத்தா பேர் சொல்லுங்க. ஷர்மணஹ ருத்ர ரூபான் அஸ்மத் மாது பிதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. பித்ருப்யஹ ஸ்வதாவிப்யஹ ஸ்வதா நமஹ பிதாமஹேப்யஹ ஸ்வதாவிப்யஹ ஸ்வதா நமஹ பிரபிதாமஹேப்யஹ ஸ்வதாவிப்யஹ ஸ்வதா நமஹ. அக்ஷன் மாது பிதரஹ உங்கள் மாமா வழி கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான் உங்கள் அம்மா வழி கொள்ளு தாத்தா பேர் சொல்லுங்க. ஷர்மணஹ ருத்ர ரூபான் அஸ்மத் மாது பிதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ये चेह पितरः ये च नेह यागुश्च विद्म याकुम् उचन प्रविद्म अग्ने तान् वेत यदिते जातवेतः दयाप्रत्तम् स्वताय मतन्तु. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான் உங்கள் அம்மா வழி கொள்ளு தாத்தா பேரை சொல்லுங்க. சொல்லிட்டு ஷர்மணஹ ருத்ர ரூபான் அஸ்மத் மாது பிதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இனிமே உங்கள் அம்மாவோட கோத்திரம் அப்புறம் உங்கள் அம்மா வழி எள்ளு தாத்தா பேர் சொல்லணும். ஓகேயா? மதுவாதாக ருதாயதே மதுக்ஷரந்தி சிந்தவஹ மாத்வீர்ணஹ சந்தோஷதீஹி. மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான் அம்மா வழி எள்ளு தாத்தா பேர் சொல்லுங்க. ஷர்மணஹ ஆதித்ய ரூபான் அஸ்மத் மாது பிரபிதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மதுநத்தம் உதோஷசி மதுமத் பார்த்திவம் ரஜஹ மதுத்யௌ அஸ்துனப்பிதா. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான்
உங்கள் அம்மா வழி எள்ளு தாத்தா பேர் சொல்லுங்க. ஷர்மணஹ ஆதித்ய ரூபான் அஸ்மத் மாது பிரபிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மதுமான்னஹ வனஸ்பதிஹி மதுமான் அஸ்து சூரியஹ மாத்வீஹ காவோ பவந்துனஹ. உங்கள் அம்மா மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான் அம்மா வழி எள்ளு தாத்தா பேர் சொல்லுங்க. ஷர்மணஹ ஆதித்ய ரூபான் அஸ்மத் மாது பிரபிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ரெண்டாவது கூச்சத்திலே கண்டினியூ பண்ணுங்க. உங்கள் மாமா கோத்திரம் சொல்லுங்க. இனிமே உங்கள் அம்மா வழி பாட்டிக்கு பண்ணணும். ஓகேயா? பாட்டி உங்கள் அம்மா வழி பாட்டி பேர் சொல்லணும். ஓகேயா? உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ அம்மா வழி பாட்டி பேர் சொல்லுங்க. நாம் நீஹி வசு ரூபாஹா அஸ்மத் மாதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ அம்மா வழி பாட்டி பேர் சொல்லுங்க. நாம் நீஹி வசு ரூபாஹா அஸ்மத் மாதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ அம்மா வழி பாட்டி பேர் சொல்லுங்க. நாம் நீஹி வசு ரூபாஹா அஸ்மத் மாதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இனிமே மாமா கோத்திரம் அம்மா வழி கொள்ளு பாட்டி பேர் சொல்லணும். ஓகேயா? மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ அம்மா வழி கொள்ளு பாட்டி பேர் சொல்லுங்க. நாம் நீஹி ருத்ர ரூபாஹா அஸ்மத் மாது பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ அம்மா வழி கொள்ளு பாட்டி பேரை சொல்லுங்க. நாம் நீஹி ருத்ர ரூபாஹா அஸ்மத் மாது பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ அம்மா வழி கொள்ளு பாட்டி பேரை சொல்லுங்க. நாம் நீஹி ருத்ர ரூபாஹா அஸ்மத் மாது பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இனிமே உங்கள் மாமா கோத்திரம் அம்மா வழி எள்ளு பாட்டி பேர் சொல்லணும். ஓகேயா? மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ அம்மா வழி எள்ளு பாட்டி பேரை சொல்லுங்க. நாம் நீஹி ஆதித்ய ரூபாஹா அஸ்மத் மாது பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. அம்மா வழி எள்ளு பாட்டி பேரை சொல்லுங்க. நாம் நீஹி ஆதித்ய ரூபாஹா அஸ்மத் மாது பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. உங்களோட அம்மா மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ அம்மா வழி எள்ளு பாட்டி பேரை சொல்லுங்க. நாம் நீஹி ஆதித்ய ரூபாஹா அஸ்மத் மாது பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இப்போ ரெண்டாவது கூர்ச்சத்திலே மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்க. ஞாதா ஞாத மாது பித்ரூன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதா ஞாத மாது பித்ரூன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதா ஞாத மாது பித்ரூன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஊர்ஜம் வஹந்தீஹி அமிர்தம் கிருதம் பயஹ கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயதமே மாது பித்ருன்னு திருப்பியத திருப்பியத திருப்பியத. அந்த ரெண்டாவது கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. இப்போ தர்ப்பணம் முடிஞ்சிடுத்தோ பூனையில் வலம் போட்டுக்கோங்க. வலம் போட்டுண்டு நிதானமாக ஏந்து நின்றுக்கோங்க. அப்புறம் பிரதட்சணம் பண்ணணும். செல்ஃப் பிரதட்சணமே பண்ணிக்கோங்க. ஓகேயா? பிரதட்சணம் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. 3 வாட்டி பிரதட்சணம் பண்ணால் போதும். தேவதாபிய பிதுர்பியஸ்ச மகாயோகிபிய ஏவச நமஸ்வதாயை ஸ்வாஹாயை நித்யமேவ நமோ நமஹ. யானி கானிச்ச பாபானி
ஜன்மாந்தர கிருதானி ச தானி தானி வினஷ்யந்தி பிரதக்ஷிண பதே பதே. நமோ வ பிதரோ ரசாய நமோ வ பிதர சுஷ்மாய நமோ வ பிதரோ ஜீவாய நமோ வ பிதர ஸ்வதாயை நமோ வ பிதரோ மன்யவே நமோ வ பிதரோ கோராய பிதரோ நமோ வஹ ய ஏதஸ்மின் லோகேஸ்த யுஸ்மாகும்ஸ்தேனு ஏஸ்மின் லோகே மாம் தேனு ய ஏதஸ்மின் லோகேஸ்த யூயம் தேஷாம் வசிஷ்டா பூயாஸ்த ஏஸ்மின் லோகே அகம் தேஷாம் வசிஷ்டோ பூயாசம். நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண ஹிதாய ச ஜகத்ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹ. இப்போ பிரதக்ஷணம் முடிஞ்சுது. அபிவாதியை சொல்லி நமஸ்காரம் பண்ணுங்க. அபிவாதியை சொல்லி முடிச்சுட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி பித்ருக்களை நல்ல மனசார நல்ல என்ன வேணுமோ வேண்டிக்கோங்க. இப்போது நிதானமாக உட்காந்துக்கோங்க. நீங்கள் வலமாக இருக்கு பூனலை இப்போது மறுபடியும் இடத்துக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் கையில் எள்ளை எடுத்துக்கோங்க. நம்ம தர்ப்பணம் ஆரம்பிக்கும் போது நம்ம பித்ருக்களை ஆவாகனம் பண்ணோம். இப்போது தர்ப்பணம் முடிஞ்செடுத்து அவளை யதாஸ்தானம் பண்ணணும். ஓகேயா? அதுக்கு தான் இந்த மந்திரம். கையில் எள்ளை எடுத்துக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஆயாத பிதர சோம்யாஹா கம்பீரைஹி பதுபிஹி பூர்வைஹி பிரஜாம் அஸ்மப்யம் தததோரயிஞ்ச தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மாத் கூர்ச்சாத் பித்ரு பிதாமக பிரபிதாமகான் மாத்ரு பிதாமகி பிரபிதாமகீஸ்ச யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. அந்த முதல் கூர்ச்சத்தில் மரிச்சாப்பில் அந்த எல்லை போட்டுடுங்க. இப்போ முதல் கூர்ச்சம் யதாஸ்தானம் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டாவது கூர்ச்சத்தை யதாஸ்தானம் பண்ணணும். ஓகேயா? எள்ளை கையில் எடுத்துக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஆயாத மாது பிதரஹ சோம்யாஹ கம்பீரைஹி பதுபிஹி பூர்வைஹி பிரஜாம் அஸ்மப்யம் தததோரயிஞ்ச தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மாத் கூர்ச்சாத் சபத்னீஹ மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகான் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. எள்ள மரிச்சாப்பில் அந்த ரெண்டாவது கூர்ச்சத்தில் போட்டுடுங்க. அந்த கூர்ச்சத்தை எடுத்து இனிமே பிரிக்கணும். முடிச்சிருக்கு இல்லையா? முடிச்சை நுனியில் முடிச்சு போட்டிருப்பா. அந்த முடிச்சை பிரிங்கோ, பிச்சிடாதீங்கோ. அதை பிரித்து அதுக்கப்புறம் உங்களோட தம்புக்கும் இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கும் நடுவில் அதை பிடிச்சிக்கோங்க. நுனி சவுத்து பார்த்து இருக்கணும். ஓகேயா? அதுக்கப்புறம் இந்த மந்திரம் சொன்ன உடனே இருக்கிற அந்த எள்ளில் எல்லாத்தையும் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த மந்திரம் முடிஞ்ச உடனே பஞ்சபாத்திரத்தில் இருக்கிற எல்லா ஜலத்தையும் உங்கள் கையில் விழுந்து கூர்ச்சம் வழியாக அப்படியே மரிச்சாப்பில் சவுத்து பார்த்து கூர்ச்சம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த எல்லா ஜலத்தையும் விட்டுடுங்க. மந்திரத்தை சொல்லுங்க. எடுத்து வச்சுட்டேலா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேலா? மந்திரம் சொல்லுங்க. ஏஷாம் ந மாதா ந பிதா ந பந்துஹு நாண்ய கோத்ருணஹ தே சர்வே திருப்தி மாயாந்து மயா உத்ருஷ்டைஹி குஷோதகைஹி
திருப்யத திருப்யத திருப்யத. அந்த பஞ்சபாத்திர உதிரணியில் இருக்கிற எல்லா ஜலமும் உங்கள் கையில் விழுந்து அந்த கூர்ச்சம் வழியாக தம்பாளத்தில் விட்டுடுங்க. அந்த விழுந்த உடனே கூர்ச்சத்தை தம்பாளத்தில் போட்டுடுங்க. இப்போது பூனல் இடமா இருக்கு இல்லையா, இப்போ நார்மலுக்கு வந்துடணும். வலமாக போட்டுக்கோங்க. அப்புறம் கையில் உங்கள் பவித்திரம் போட்டுருக்கேளோன்னு அதை முடிச்ச பிரிங்கோ. ஓகேயா, பிச்சிடக்கூடாது. முடிச்ச பிரித்து நல்லா நீட்டாக இது போட்டுடுங்க. நார்த் சைடாக அதை போட்டுடுங்க. ஓகேயா, போட்டுட்டு இப்போது ஆச்சமனம் பண்ணுங்க. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ஹிருஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. ओम लवन्तेह पुत्रान् लवन्तेह पुत्रान् सर्वस्याते सर्वश्रीकृते सर्वमेवतेनाप्नोति विद्यास्पहते नमसो वसत्यामित्रं देवमित्रजयन्नास्तो नमराधानमिषा सञ्जीवेन सर्वस्वीराः नमो नमः जायमानां ध्यानं केतुषसामे चक्रे देवेभ्यो ध्यानं प्रचन्द्रमाजनिर्घमाजः सुमङ्गलेर्यं पदनिमागं समेत वत्सदा विमान्तमेघस्वस्तागं सर्वान्तरोदशास्यामित्राणादेह पदमेकाशङ्कते समानमसदाय पुरुषेन्द्रियाविश्येवेन्द्रिये हेर्वच्च समाय समाराय समागे दाक्षावानानं महिगिते धान्यं सदसंवत्सरं एव देवान् देवानैव देवान् पितॄन् पितॄन् देवानैव देवान् पितॄन् देवान् पितॄन् पितॄन् देवान् देवान् पितॄन् प्रीणाति प्रीणाति पितॄन् देवान् देवान् पितॄन् प्रीणाति पितॄन् प्रीणाति प्रीणाति पितॄन् पितॄन् प्रीणाति 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 षट्संवर्ध्यन्ते सत्यार्थे देवान् पितरः ततो देव देवान् पितॄन् प्रीणाति. இப்போ விபூதியை நல்லா குழச்சி இட்டுக்கோங்க. நெத்தியில், உடம்புல எல்லாம், கையில் எல்லாம் இதுலேயும் உடம்புல எல்லாம் இட்டுக்கோங்க. இட்டுன்ட்டு பிரம்ம யஜ்ஞம் பண்ணணும். எல்லாம் பஞ்சபாத்திர உதிரணி தம்பாளம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாட்டர் எடுத்து பிரம்ம யஜ்ஞம் ஸ்டார்ட் பண்ணணும். வாட்டரில் ஒரு எள்ளு கூட இருக்கக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. ஆச்சம்யாம் அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ஹிருஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. கணபதி தியானம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் ஷர்வவிக்னோபசாந்தயே. பிராணாயாமம். ஓம் பூஹு, ஓம் புவஹ, ஓகும் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓகும் சத்யம். ஓம் தத்சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நः பிரச்சோதயாத். ஓம் ஆபோ ஜோதிரஸ அமிர்தம் பிரம்ம भूर्भुवत्सुवरोम्. ममोपात समस्त दुरितक्षयत्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थं ब्रह्मयज्ञं करिष्ये. ब्रह्मयज्ञेन यक्ष्ये विद्युदसि विद्यमे पाप्मानं ऋथात् सत्यमुपैमि. இப்போ உதிரணியில் ஜலத்தை எடுத்து கையில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி 2 கையையும் க்ளீன் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சங்கல்பம் பண்ணுற மாதிரியே கையை வச்சுட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஓம் பூஹு தத்சவிதுர்வரேண்யம் ஓம் புவஹ பர்கோ தேவஸ்ய தீமஹி ஓகும் சுவஹ தியோ யோ நः பிரச்சோதயாத். ஓம் பூஹு தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி ஓம் புவஹ
धियो यो नः प्रचोदयात् ओगुं सुवः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् हरिः ओम् अग्निमीळे पुरोहितं यज्ञस्य देवमृत्युजं होतारं रत्नधातमं हरिः ओम् इषेद्वा ऊर्जेद्वा वायवस्त उभायवस्त देवो वः सविता प्रार्थयतु श्रेष्ठतमाय कर्मणे हरिः ओम् अग्न आयाहि वीतये गृणाणः हव्यदातये निकोदासत्सि पर्हिषि हरिः ओम् षण्णो देवीरभिष्टये आपो भवन्तु पीतये सय्योः अभिस्रवन्तु नः हरिः ओम् இப்போ ஒரு உதிரணி ஜலம் எடுத்து ரைட் ஹேண்ட்ல விட்டுண்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்க தலையை வந்து அந்த ஜலத்தால ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஓம் भूर्भुवत्सुवः सत्यं तपः ஸ்ரத்தாயாம் ஜுஹோமி. இப்போ நமஸ்காரம் பண்ற மாதிரி கை வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் நமோ பிரம்மணே நமோ அஸ்து அக்னயே நமः பிருத்திவ்யை நமோ ஓஷதிभ्यः நமோ வாச்சே நமோ வாசஸ்பதயே நமோ விஷ்ணவே ப்ருஹதே கரோமி. ஓம் நமோ பிரம்மணே நமோ அஸ்து அக்னயே நமः பிருத்திவ்யை நமோ ஓஷதிभ्यः நமோ வாச்சே நமோ வாசஸ்பதயே நமோ விஷ்ணவே ப்ருஹதே கரோமி. ஓம் நமோ பிரம்மணே நமோ அஸ்து அக்னயே நமः பிருத்திவ்யை நமோ ஓஷதிभ्यः நமோ வாச்சே நமோ வாசஸ்பதயே நமோ விஷ்ணவே ப்ருஹதே கரோமி. ஒரு உதிரணி ஜலத்தை ரைட் ஹேண்ட்ல விட்டு ஸ்பிரிங்கிள் பண்ணிட்டு ரெண்டு கையையும் கிளீன் பண்ணிக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லிண்டே பண்ணுங்க. விருஷ்டிரசி விருஷ்சமே பாப்மானம் ருத்தாத் சத்யமுபாகாம். எப்படியும் சங்கல்பம் பண்ற மாதிரி கையை வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. தேவ ரிஷி பித்ரு தர்ப்பணம் கரிஷ்யே. இப்போ தர்ப்பணம் ஆரம்பிக்க போறது. தேவாளுக்கு தர்ப்பணம் பண்ண போறோம். அதனால பூனலை எப்பயும் போல நார்மலா வலமாவே இருக்கட்டும். ஜலம் வந்து நுனி விரல் வழியா விடணும். ஓகேயா? தாரையா அப்படியே விடக்கூடாது. கையில வாங்கி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அப்புறம் நுனி விரல் வழியா விடுங்க. ஓகேயா? இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ கையில வாங்கிட்டேல ஜலத்தை அப்படியே வரிசையா சொல்லிட்டே வரட்டுமா? பிரம்மாதயோ ஏ தேவாஹ தான் தேவான் தர்ப்பயாமி சர்வான் தேவான் தர்ப்பயாமி சர்வதேவ கணான் தர்ப்பயாமி சர்வதேவ பத்னீஸ்தர்ப்பயாமி சர்வதேவ கணபத்னீஸ்தர்ப்பயாமி. இதோட தேவாளுக்கு முடிஞ்சுது. இனிமே ரிஷிகளுக்கு தர்ப்பணம். பூனலை மாலையா போட்டுக்கோங்க. ஜலத்தை வந்து சுண்டு விரல் வழியா விடணும். ஓகேயா? கிருஷ்ண துவைபாய நாதயஹ ஏ ரிஷயஹ தான் ரிஷீன் தர்ப்பயாமி சர்வான் ரிஷீன் தர்ப்பயாமி சர்வ ரிஷி கணான் தர்ப்பயாமி சர்வ ரிஷி பத்னீஸ்தர்ப்பயாமி சர்வ ரிஷி கணபத்னீஸ்தர்ப்பயாமி பிரஜாபதிம் காண்ட ரிஷிம் தர்ப்பயாமி சோமம் காண்ட ரிஷிம் தர்ப்பயாமி அக்னிம் காண்ட ரிஷிம்
தர்ப்பயாமி விஸ்வான் தேவான் காண்டரிஷிம் தர்ப்பயாமி. இனிமே உபநிஷத்துக்கு தர்ப்பணம் பண்ண போறோம். அதனால ஒன்னா பூனலை வலமா போட்டுண்டு நேரா விடுங்கோ, இல்லாட்டி இப்படி போட்டுருக்கிற மாலையா போட்டுருக்கிற மாதிரியே போட்டுட்டு தண்ணியை நேரா விடணும். இனிமே நுனி விரல் வழியாதான் விடணும். ஓகேயா? மந்திரத்தை சொல்லுங்க. சாஹும் ஹதீஹி தேவதாஹ உபனிஷதஹ தர்ப்பயாமி யாக்ஞிகீஹி தேவதாஹ உபனிஷதஹ தர்ப்பயாமி வாருணீஹி தேவதாஹ உபனிஷதஹ தர்ப்பயாமி. உபனிஷத்துக்கு தர்ப்பணம் முடிஞ்சிடுத்தோ, அதனால வலம் போட்டுருந்தேன்னா மறுபடியும் பூனலை மாலையா போட்டுண்டு இனிமே ஜலத்தை சுண்டு விரல் வழியா விடணும். மாலையாவே போட்டு இருந்தேன்னா பண்ணிருந்தேன் கண்டினியூ பண்ணேன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஆனா ஜலத்தை இனிமே நேரா விடுறதுக்கு பதிலாக சுண்டு விரல் வழியா விடுங்க. ஹவ்யவாகம் தர்ப்பயாமி விஸ்வான் தேவான் காண்டரிஷிம் தர்ப்பயாமி. இப்போ அடுத்து வர மந்திரத்துக்கு முழங்கை வழியா தண்ணி விடணும். அதுக்கு எப்படின்னா கையை தூக்கினேன்னு வச்சுக்கோங்க, தண்ணி வாங்கிட்டு அழகா முழங்கை வழியா வந்துடும். விஷுவல்ஸ்ல பாருங்க, அந்த மாதிரி செய்யுங்க. பிரம்மாணம் சுயம்புவம் தர்ப்பயாமி. மறுபடியும் சுண்டு விரல் வழியா கண்டினியூ பண்ணுங்க. விஸ்வான் தேவான் காண்டரிஷிம் தர்ப்பயாமி அருணான் காண்டரிஷிம் தர்ப்பயாமி. இனிமே வேதத்துக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணோம். அதனால மறுபடியும் பூனலை வலமா போட்டுண்டு நேரா விடுங்க, இல்லாட்டி இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு ஜலத்தை மட்டும் நேரா விடுங்க. ஓகேயா? சதசத்பதிம் தர்ப்பயாமி ரிக்வேதம் தர்ப்பயாமி யஜுர்வேதம் தர்ப்பயாமி சாமவேதம் தர்ப்பயாமி அதர்வணவேதம் தர்ப்பயாமி இதிஹாச புராணம் தர்ப்பயாமி கல்பம் தர்ப்பயாமி. இனிமே பித்ருக்களுக்கு தர்ப்பணம். அதனால பூனலை இடம் போட்டுக்கணும். ஓகேயா? இடம் போட்டுண்டு கையில வாங்கி கட்டவரல் வழியா தண்ணியை விடணும். ஓகே? ஜலத்தை கையில வாங்கிட்டு கட்டவரல் வழியா தண்ணியை விடணும். இனிமே மந்திரத்தை சொல்லுங்க. சோமபித்ருமான் யமோங்கிரஸ்வான் அக்னிஹி ஹவ்யவாகநாதயஹ ஏ பிதரஹ தான் பித்ருன் தர்ப்பயாமி சர்வான் பித்ருன் தர்ப்பயாமி சர்வபித்ரு கணான் தர்ப்பயாமி சர்வபித்ரு பத்னிஸ்தர்ப்பயாமி சர்வபித்ரு கணபத்னிஸ்தர்ப்பயாமி. ஊர்ஜம் வஹந்தீஹி அமிர்தம் கிருதம் பயஹ கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயதமே பித்ருன் திருப்யத 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 திருப்யதா. எல்லா ஜலத்தையும் விட்டுடுங்க. பூனலை இப்போ வலம் போட்டுக்கோங்க. மறுபடியும் ஆச்சமனம் பண்ணுங்க. அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ஹிருஷிகேஷா பத்மநாபா தாமோதரா. இப்போ அந்த வாத்தியார் தட்சணை இருக்கு இல்லையா, ஆச்சாரிய சம்பாவனை, அதை எடுத்து வச்சுட்டு இருந்திருப்பேன் முதல்லையே. அதை எடுத்து வலது கையில் வச்சுக்கோங்க. 2 ட்ராப் ஜலம் அது மேலே விடுங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோஹோ அனந்த புண்ணிய பலதம் அதசாந்திம் பிரயச்சமே மயா அனுஷ்டித வர்க்கத்வய பித்ருன் உத்திஷ்ய உத்தராயண சம்ஞக மகரரவி சங்கிரமண புண்ணியகாலே மகரரவி
संक्रमण श्राद्धम् तिल तर्पण मंत्र साद्गुण्यार्थम् यत्किंचित् इदं हिरण्यं स दक्षिणाकं स फलं स ताम्बूलं वर्गद्वय पितृ प्रीतिं कामयमानः आचार्याय तुभ्यमहं संप्रतते न मम ஓம் தத்சத். அந்த ஜலத்தை நேரா தரையில விடுங்கோ. இப்போ கையில கொஞ்சம் ஜலம் எடுத்துக்கோங்க. மந்திரம் சொல்லுங்க. காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி மயா அனுஷ்டித வர்கத்வய பித்ருன் உத்திஷ்ய उत्तरायण संज्ञक मकररवि संक्रमण पुण्यकाले मकररवि संक्रमण श्राद्धम् तिल तर्पण रूपाग्यम कर्म तत्सत् ब्रह्मार्पणम् अस्तु. ஓம் தத்சத். அந்த ஜலத்தை நேரா தரையில விட்டுடுங்க. இதோட தர்ப்பணம் முடிஞ்சது. அந்த தட்சணையை நான் இப்போ கொடுக்குற கூகுள் பேக்கு பேமெண்ட்டாக அனுப்பிச்சிடுங்க. ஓகேயா? கூகுள் பேல 9600757365 அப்படின்னு நம்பர் போட்டேன்னா பாகவதம் NLR அப்படின்னு ஒன்று காட்டும். அதுலேயே பிஸ்னஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே எஸ் சந்திரசேகரன் அப்படின்னு காட்டும். 2 நேம் காட்டும். எது வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணி பே பண்ணலாம். எதில் பேமெண்ட் போகிறதோ அதில் நீங்கள் அனுப்பலாம். ஓகேயா? இந்த எல்லா டீட்டெயில்ஸுக்குமே QR கோட் கொடுத்துருக்கேன். ஓகேயா? நீங்கள் அப்படியே இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணினாலும் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முடியும். உங்களால் சிரமப்படாமல் பண்ணிடலாம். ஓகேயா? இந்த QR கோடை யூஸ் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு நம்பர் கூட இருக்குது எனக்கு. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. புது நம்பர் 9363727361. இந்த நம்பர் போட்டேன்னாலும் எஸ் சந்திரசேகரன் அப்படின்னு காட்டும். இதுலேயும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். எதில் பேமெண்ட் போகிறதோ அதில் நீங்கள் பேமெண்ட் அனுப்பிச்சி கொடுக்கலாம். ஓகேயா? இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பேடிஎம், ஃபோன்பே, BHIM பீம் அதுலேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுக்கும் நம்பர் இந்த 2 நம்பருமே யூஸ் பண்ணிக்கலாம். 9600757365 அந்த நம்பரும் 9363727361 இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 நம்பரும் இந்த பேமெண்ட் மோடில் பண்ணலாம். ஓகேயா? அதுலேயும் நேம் எஸ் சந்திரசேகரன் அப்படின்னு தான் இருக்கும். அதையும் யூஸ் பண்ணி பே பண்ணலாம். இல்லை நீங்கள் நெட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்கனாக்கா ஸ்டேட் பேங்க் யூஸ் பண்ணலாம், HDFC யூஸ் பண்ணலாம், சிட்டி யூனியன் பேங்க் யூஸ் பண்ணலாம், PNB யூஸ் பண்ணலாம். ஓகேயா? 4 பேங்க் யூஸ் பண்ணி நீங்கள் நெட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸ்டேட் பேங்க் யூஸ் பண்ணீங்கனாக்கா அக்கௌண்ட் நம்பர் 1071281789 எஸ் சந்திரசேகரன்,
SBI கோபாலபுரம். IFSC கோடு வந்து SBIN 0000962. இதை யூஸ் பண்ணேன்னா ஸ்டேட் பேங்க் யூஸ் பண்ணிக்கலாம். HDFC யூஸ் பண்ணேன்னாக்கா 502-000-90700-632 S. சந்திரசேகரன். IFSC கோடு வந்து HDFC 0000111. அதை யூஸ் பண்ணி HDFC மடிப்பாக்கம் அந்த பேங்க் பிரான்ச்சில் போடலாம். HDFCயில் சிட்டி யூனியன் பேங்க் எடுத்துட்டேன்னாக்கா அக்கௌண்ட் நம்பர் 500-1010-138-11466 S. சந்திரசேகரன். IFSC வந்து CIUB 0000599. இதை யூஸ் பண்ணி சிட்டி யூனியன் பேங்க் புழுதிவாக்கம் அந்த பிரான்ச்சில் நீங்கள் கிரெடிட் பண்ணலாம். PNB பஞ்சாப் நேஷனல் பேங்க் எடுத்துட்டீங்கன்னாக்கா அக்கௌண்ட் நம்பர் 52682193000320 S. சந்திரசேகரன். IFSC கோடு வந்து PUNB 0526810. இது யூஸ் பண்ணி நீங்கள் credit பண்ணலாம். All these methods are available. I am providing you all these methods because many people find it difficult to pay through the Google Pay because they are nowadays restricting lot of restrictions in the transfers. They are allowing only to some extent. So business account I have also provided. Hope that will work on it. But this video is free. These methods you can transfer if at all you want to transfer any dakshana. Okay. Thank you all. ஆசீர்வாதங்கள். ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. பெரிவா பாதம் சரணம். ஸ்ரீ குருபியோ நமஹ.